வணக்கம். நான் பகுத்தர். பிணைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். நம்மளோட புலன்கள் எதை பார்க்குதோ, எதை கேட்குதோ, எதை உணருதோ, மைக்ரோ செகண்ட்ல அந்த விஷயம் சுயம்ங்கிற நம்ம அனுமதி இல்லாமலே போய் சேர்ந்துருது. நமக்குள்ள போய் சேர்ந்துருது. இப்ப இந்த சேர்ந்த விஷயம் என்ன பண்ணுது அப்படின்னா, பின்னிட்டு உங்களுக்கு எப்ப தேவை இருக்கோ அப்ப அந்த விஷயம் உங்களுக்கு எண்ணங்களாக வந்து உதவி செய்யறாங்க. கூர்ந்து கவனிங்க, எந்தெந்த விஷயங்கள் டூ மச் அட்டாச்மெண்ட் இருக்குன்னு பாருங்க. ஏன் இந்த டூ மச் அட்டாச்மெண்ட் அப்படின்னா, நீங்க கொடுக்குற முக்கியத்துவம். இந்த நீங்க கொடுக்குற முக்கியத்துவம் என்ன பண்ணுதுன்னா, உங்களை டோட்டலாவே அரெஸ்ட் பண்ணிடுது. நீங்க அதுக்குள்ளேயே சிக்கி தவிச்சு மாட்டிக்கிறீங்க. காரணம், அவங்க ஏற்படுத்தின விளைவு ஒரு புறம் இருந்தாலும் நீங்க கொடுத்த இம்பார்ட்டன்ஸ். நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்கன்னா பிரிக்கவே முடியாத ஒரு பைண்டிங்குக்கு நீங்க உங்க அறியாமலேயே அனுமதி கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். இந்த யூனிவர்ஸோட அலைவரிசை எப்படி இருக்குன்னா, எதையுமே நீங்க தூக்கி சுமக்க வேண்டியதில்லை. ஜஸ்ட் யூஸ் பண்ணிட்டு ஃபார்வேர்ட்ல போயிட்டே இருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், 10 வருடத்துக்கு முன்பு இந்த நாளையில என்ன சாப்பிட்டீங்க, எங்க இருந்தீங்க அப்படின்னு உங்ககிட்ட கேட்டா சற்றே யோசிப்பீங்க. யூனிவர்ஸே என்ன சொல்லியிருக்காங்க, எந்த டேட்டாவும் தேவையில்லை, சுமக்காதீங்க, ஜஸ்ட் கேரி ஃபார்வர்ட் போயிட்டே இருங்க. அப்படி போனீங்கன்னா நீங்க என்னைய சந்திக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு யூனிவர்ஸ் சொல்றாங்க.